பாலிடிக்ஸ்ல பிஸ்னஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஹாய் கைஸ், கோபி இஸ் ஹியர். என்னடா எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்களே, 1000 5000 தருவாங்க, நம்ம காசு தானே, வாங்கிட்டு ஓட்டு போடலாம் பிளான் பண்ணியிருக்கீங்களா? போடலாம் தான். யூ ஆர் செல்லிங் யுவர் ஓட்ஸ். யார் வேணா போடலாம், யாருக்கு வேணா போடலாம், நோ ப்ராப்ளம். பட் எதுக்காக போடுறேன்னு ஒன்று இருக்குல்ல. எப்போ வேணா சம்பாரிச்சுக்கலாம். என்ன 5000 தானே, ஒரு 2 days 3 days ஹார்ட் ஒர்க் பண்ணால் சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் ஓட்டை விற்கிறதுனால நீங்கள் 5 yearsக்கு ஒருத்தருக்கு கீழே இருக்க போகிறீங்க. அதனால் டோன்ட் செல்லிங் யுவர் ஓட்ஸ். அவங்களோட கேம்பெயின் ப்ராமிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலி பாலிஸ். எப்படி இப்போ கேஸ் வந்து டிமாண்டில் இருக்குது, இப்போ வந்து அதில் வந்து 5 சிலிண்டர் தரேன், அதே மாதிரி கோல்டு ரேட் அதிகமாக இருக்குது, மோதிரம் தரேன், அதெல்லாம் ஓகே தான். அது வந்து உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ஃப்ரீயாக கிடைத்தாலும் அதுக்கு உண்டான வேல்யூ உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி பஸ்ஸு ஃப்ரீயாக தராங்க, ஃப்ரீயாக எதுவுமே வாங்க கற்றுக்காதீங்க கைஸ். பார்த்தா 5 yearsக்கு உங்கள் ஓட்டை செல் பண்ண போகிறீங்க. செல் பண்ணிட்டு அவங்க வந்து 5 years உங்களோட ரூலிங்கை வந்து வாங்க போகிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் டிமாண்ட் வைங்க. எப்படி வைக்கணும்னு தெரியலையா? உங்கள் தொகுதியில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு போய் ஒரு டீம் மீட் மாதிரி இருக்கிற பார்ட்டிஸ்லாம் கூப்பிட்டு எங்கள் டிமாண்ட் இதான்னு வைங்க. தே ஆர் அக்செப்டட். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணுறதுல ஒரு இது இல்லை. இவ்வளோ வருஷம் ட்ரை பண்ணணும். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான், கற்றுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவ்வளோ வருஷம் வேஸ்ட்டாக போயிருக்கு. இந்த ஒரு வருஷம் ட்ரையல் பண்ணி பார்ப்போமே, சால்வ் பண்ணி தராங்களா பார்ப்போம். 5 years இல்லையா, நெக்ஸ்ட் புதுசாக போவோம். அவ்வளோதான் போடுங்க. ஆனால் பார்த்து போடுங்க. ஆக்சுவலாக பார்த்தோம்னா இதெல்லாம் பேசுறதுக்கு நீ யாருன்னு கேட்கலாம். எனக்கு 18 years ஆச்சு. நானும் ஓட்டு போட தான் போகிறேன். ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் மை ஒப்பீனியன். நீங்கள் போடுங்க, போடாமல் போங்க. பட் திங்க் டிஃப்ரெண்ட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டே ஹார்ட்.